அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் 12 வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான் எல்லாமே. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழகத்தின் ஓட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தோட ஓட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். அடுத்த வினா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது யாருடைய கூற்று? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் இளங்கோவடிகள். அடுத்தவனா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டப்பட்டவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் சேக்கிழார். 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பாவகை எது? 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பாவகை எது? ஆன்சர் வெண்பா. அடுத்த வினா, வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வேதி உரங்கள் அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வேதி கூட்டல் உரங்கள். ஓகேங்களா? வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு வரும். அடுத்த வினா பாருங்கள், சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார்? சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்த வினா, 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? நற்றிணை. சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஆன்சர் நேமிநாதம். நேமிநாதம். அடுத்த வினா, கொம்பினை ஒத்த மடப்பிடி. இதில் மடப்பிடினா யார்? கொம்பினை ஒத்த மடப்பிடி அப்படிங்கிறதுல மடப்பிடி அப்படின்னா யாரை குறிக்குது? திரௌபதியை குறிக்குது. திரௌபதியை குறிக்குது. அடுத்த வினா, குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் முடியரசன். அடுத்த வினா, சித்திரை திங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சித்திரை திங்கள் 2 பேர் வருது. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரு பண்பை குறிக்கும், ஒரு மாதத்தை குறிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையான் அப்படின்னு சொல்கிறது யாரை? ராமனை சொல்லுவாங்க. ராமன் தான் குறிப்பினால் உணரும் கொள்கையான். அடுத்தவனா, நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தல் அப்படின்னு தான் வரும். அடுத்தவனா, தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார்? தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாரோட ஆசிரியர் யார்? ஆன்சர் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். முருகனுக்கு அடி விழுந்தது. அடி என்ற பெயர் சொல்லின் வகையறிக. முருகனுக்கு அடி விழுந்தது. அடி என்ற பெயர் சொல்லின் வகையறிக. முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். அடுத்த வினா, கருவி கருத்தா இவ்விரண்டையும் மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எது? கருவி கருத்தா இந்த 2ஐயும் மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எது? மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை. அடுத்த வினா, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர். அடுத்த வினா, கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். அடுத்த வினா, தேவர் அணையர் அவரும்தாம் மேவன செய்தொலான் இக்குறப்பாவில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி வருது. அடுத்தது, நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து எது? நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து
கோப்ராக்சின் அப்படிங்கிறது தான் கோப்ராக்சின். கீழ்கண்டவற்றுள் மாதவி என்பவள் யார்? கீழ்கண்டவற்றுள் மாதவி என்பவள் யார்? ஆன்சர், அவள் ஒரு ஆடலரசி. ஆடலரசி. கவிகை என்பதன் பொருள் என்ன? கவிகை என்பதன் பொருள் என்ன? குடை. கவிகை என்பதன் பொருள் குடை. அடுத்த வினா, உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொல்லின் அடியாக பிறந்தது. உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொல்லின் அடியாக பிறந்தது. உளவு அப்படிங்கிறதோட அடியாக பிறந்துச்சு, உளவு. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் எது? கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் எது? புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ 25க்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.